அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்ம ஊர் தோட்டங்களை பார்ப்போம். முதலில் முருங்கைக்காய், நாட்டு முருங்கைக்காய். இதில் பொரியல் எப்படி செய்யலான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு முருங்கைக்காய். இந்த முருங்கை பூவில் நாம் சூப்பு வைத்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குது. நம்ம வணக்கி பொரியலாகவும் சாப்பிட்லாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். கோணப்புளியாம்பழம், கொடுக்காப்புளி என்ன நன்மைகள்னு இதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. கொடுக்காப்புளி பழம் இந்த மாதிரி நல்லா பழமாக பழுத்தது, கருப்பு நிறமாக விதை மாறிடணும். அதுதாங்க நல்ல தரமான பழம், ரொம்ப சுவையாக இருக்குங்க. முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதுதாங்க நந்தாவட்டம் பூஞ்செடி. இது அடுக்கு செடி, அடுக்கு நந்தாவட்டம் பூ. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க. இந்த பிள்ளையார் பூவுங்க, இது பிள்ளையாருக்கு ரொம்ப வசந்த பூ. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இதுதாங்க இட்லி பூவு, இட்லி மாதிரியே இருக்கும் பாருங்க, இட்லி பூ. இது பூ பூத்து கொண்டே இருக்குங்க. இது ஒரு மரம் மாதிரி வரும், இட்லி பூச்செடி. புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரைங்க. 4 செடி இருந்தாலே வீட்டு செலவுக்கு போதுமானது. பாருங்க பச்சை புடலங்காய். கிணற்று சுற்றி இந்த மாதிரி கம்பி வேலி அமைத்து நாம் செடிகள் போட்டுக்கலாங்க. ஆடு மாடுகளுக்கும் ரொம்ப பாதுகாப்பு. நாட்டு தக்காளி, ஒரு செடி இருந்தாலே வீட்டுக்கே போதுமானதுங்க. நாட்டு கத்தரிக்காய்ங்க, நாட்டு செடி. இதாங்க நாட்டு சுரைக்காய், பச்சை காய், ரொம்ப சுவையா இருக்கும்.